வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை இன்றைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கவனியுங்கள், ஆண்டவராகிய தேவன் இந்த நமக்கு கொடுத்த பரிசுத்த வேதாகமத்திலே ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகள் 100க்கு 100. இதில் சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளும் உண்மையான வார்த்தைகள், தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தின வார்த்தைகள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்துல நிறைய தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் இருக்கிறது. இதுல குறிப்பாக இந்த வெளிப்படுத்தின விசேஷம், இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தை தேவன் யார் மூலமாய் வெளிப்படுத்தினார் என்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய யோவான் மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஆண்டவர் 12 சீஷர்களை ஆண்டவர் இந்த பூமியிலே அவர் மாம்சத்திலே வரும்பொழுது செலக்ட் பண்ணார். அதுல ஒரு சீஷன் தான் யார் என்று சொன்னால் இந்த அப்போஸ்தலனாகிய யோவான். இந்த யோவான் இயேசுவை குறித்து அவர் கர்த்தர் என்று பிரசங்கித்ததினாலே அந்த காலகட்டத்திலே இருந்தவர்கள் இந்த யோவானை நாடு கடத்தி விட்டார்கள். பத்மோ தீவுக்கு நாடு கடத்தி விட்டார்கள். அந்த நாடு கடத்தப்பட்ட இடத்துல அவனுக்கு பலவிதமான உபத்திரமும் பாடுகளையும் அவன் அனுபவிக்க வேண்டியதாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் இந்த அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு தேவன் தரிசனத்தை வெளிப்படுத்துகிறார். அது எப்படிப்பட்ட தரிசனம் என்று சொன்னால், பரலோகத்திலே என்னெல்லாம் நடக்கிறது, இந்த பூமியிலே என்ன நடக்க போகிறது, இனி வருகிற காலங்களிலே எப்படி இருக்க போகிறது என்பதை குறித்து தேவன் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார். நிறைய பல காரியங்கள் வெளிப்படுத்தினாலும் இப்ப நம்ம படித்த இந்த வேத பகுதியில சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த 21ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது அவர் பார்க்கிற தரிசனம் என்ன என்று சொல்லும் பொழுது, ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியையும் அவர் பார்க்கிறார். அந்த புதிய வானம் புதிய பூமி அவர் பார்க்கும் பொழுதே இப்பொழுது இருக்கிற பூமியும் வானமும் அகற்றப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அங்கு நம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, மனுஷனிடத்திலே இனி தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறதாகவும், மனிதனுடைய எல்லா விதமான கண்ணீரையும் கவலைகளையும் துக்கத்தையும் வேதனையும் மரணத்தையும் கர்த்தர் மாற்றுவதாகவும் ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சிங்காசனத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனத்தில் ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். அப்போ நம்ம சுதந்திரித்துக் கொள்வதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. எதை சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம்? பரலோக ராஜ்யத்தை, புதிய வானத்தை, புதிய பூமியை நாம் சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். அப்படி சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் என்ன செய்கிறான்? சுதந்திரித்துக் கொள்கிறான். அப்போ நம்ம ஜெயம் எடுக்கணும். இந்த பூமியில நம்ம என்ன பண்ணணும்? ஜெயம் எடுக்கணும். எதுல இருந்து நம்ம ஜெயிக்கணும்? இன்னைக்கு வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய போராட்டம் நிறைந்தது. கவனிங்க, இதை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க முன்னேறி போய் கொண்டே இருக்கிறார்கள். அப்போ இந்த வாழ்க்கைங்கிற போராட்டத்துல நம் ஜெயம் எடுக்க வேண்டும். நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் மனிதனாக வந்த பொழுது ஆண்டவர் சொன்னார். யோவான் 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, யோவான் 16:33, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். யாரு சொல்றாரு? உலகத்துல உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்துல மனுஷனுக்கு இருக்கிற ஒரு பெரிய போராட்டம் என்னன்னா உபத்திரவம்.
எல்லாருக்கும் உபத்திரம் இருக்கு. இந்த பூமியில பிறந்த எல்லா மனுஷனுக்கு என்ன இருக்குங்க? உபத்திரம் இருக்கு. ஆண்டவராக அவர் மனிதராக வரும் பொழுது அவரும் உபத்திரம் பண்ணப்பட்டார். ஆனா அந்த உபத்திரவத்தை இயேசு ஜெயித்தார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு வருகிற எல்லா உபத்திரவங்களில் இருந்தும் நம்ம ஜெயம் பெற வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை நடக்க கற்றுக்கொண்டேன். அப்ப எதற்காக இந்த உபத்திரம் வருது அப்படின்னு சொன்னா, நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்வதற்காக, கர்த்தருடைய வார்த்தைகளை தேடின பிள்ளைகளாய் மாறுவதற்காக, நீங்கள் புதிய வானம் புதிய பூமி அந்த பரலோக ராஜ்யத்திற்கு உங்களை தகுதிப்படுத்தும்படியாக நீங்கள் ஜெயிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர் சொன்னாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை என்ன பண்ணேன்? ஜெயித்தேன். அப்ப இயேசு என்ன செஞ்சாருன்னா, இந்த உலகத்தை ஜெயித்தார், மாம்சத்தை ஜெயித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே போல நாம் ஒவ்வொருவரும் ஜெயிக்க பிறந்தவர்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அதாவது வேதத்துல அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, அவனுக்கு இருந்த சொத்துக்கள் பல கோடி சொத்துக்கள் இருந்தது. அவன் பேர்ல கப்பல்லாம் ஓடிச்சு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உட்கார்ந்து சாப்பிட்டாலும் 50 தலைமுறைக்கு சொத்து இருந்தது. ஆனா அது எல்லாத்தையும் அப்போஸ்தலனாகிய பவுல் குப்பையும் நஷ்டமா விட்டுட்டார். இயேசுடைய வேலை செய்வதற்காக அவர் தன்னுடைய பிரயாசப்பட்டு, அங்க சொல்றாரு ரோமர் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ரோமர் 8:37, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். அப்ப எதில் அவர் ஜெயிச்சார் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வசனம் 36ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவர் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இது எல்லாவற்றிலும் இருந்து நல்ல கவனிங்க. இது எல்லாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாலே நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. இயேசுவின் அன்பில் இருந்து என்ன இந்த பூமியில வந்தாலும் சரி, அது எல்லாவற்றையும் ஜெயிக்க இயேசு எனக்கு பலன் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில சின்ன சின்ன பாடுகள் பிரச்சனைகள் வந்தா நீங்க சோர்ந்து போகாதீங்க. இயேசுவின் அன்பில இன்னும் நீங்க கட்டப்படுறீங்க. இயேசுவின் அன்பில இன்னும் நீங்க பிணைக்கப்படுகிறீர்கள். நிச்சயம் அந்த காரியத்தில் நீங்கள் ஜெயிக்கும் பொழுது நீங்க எல்லாவற்றையும் நீங்க சுதந்திரத்துக் கொள்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன போராட்டம் பிரச்சனை வந்தாலும் சரி, இயேசு நமக்குள்ள இருக்கிறபடினாலே எல்லாவற்றையும் நம்மளால ஜெயிக்க முடியும். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள தேவை. ஒரு மனுஷன் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டான்னு சொன்னா, ஆண்டவர் அவருக்கு எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்ள ஆண்டவர் அவனுக்கு வழிவாசலை ஆண்டவர் திறக்கிறார். இந்த உலகத்துல போராட்டங்கள் மத்தியிலே மனுஷன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவன் ஜெயிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஒரு பக்கம் சத்துருவினோட போராட்டம், ஒரு பக்கம் மனிதர்களுடைய போராட்டம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் எல்லா போராட்டங்களில் இருந்தும் இயேசு ஜெயித்தார். அல்லேலூயா. இயேசு இந்த பூமியில வரும்பொழுது சத்துரு பிசாசு இயேசுவை சோதித்தான். ஆண்டவர் அதில் ஜெயிச்சாருங்களா? ஆண்டவர் ஜெயிச்சார். அல்லேலூயா. அவன் வச்ச 3 டெஸ்ட் இயேசு என்ன பண்ணாரு? ஜெயிச்சிட்டார். அதோட கூட போச்சா? அந்த டெஸ்டோடு கூட போல. அதுக்கப்புறம் யார் வந்தாருன்னா, யூதர்கள் வந்தார்கள். அவங்க இயேசுவை பரிசோதனை பண்ணாங்க. பரிசேயர் வந்தாங்க, இயேசுவை டெஸ்ட் பண்ணாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நியாய சாஸ்திரிகள் வந்தாங்க, இயேசுவை டெஸ்ட் பண்ணாங்க. எத்தனை டெஸ்ட் வந்தாலும் எல்லா டெஸ்ட்லயும் இயேசு பாஸ் பண்ணிட்டார். அல்லேலூயா. இயேசு ஜெயிச்சிட்டார். அது போல நம்முடைய வாழ்க்கையில சத்துரு ஒரு பக்கம் போராட்டங்களை கொண்டு வந்தாலும், மனிதன் மூலமாக போராட்டங்கள் வந்தாலும், நீங்க ஒரு காரியத்தை மறக்க கூடாது. நான் ஆராதிக்கிற தேவன் எல்லாவற்றையும் ஜெயித்தவர், நான் ஜெயிச்சவரோடு கூட நான் இருக்கிறேன். அதனால நான் என்ன செய்வேன்? எல்லாவற்றையும் நான் என்ன செய்வேன்? நான் ஜெயம் பெறுவேன் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள காணப்படும். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 41:11 வாசிக்கும் பொழுது, வாசிங்க சங்கீதம் 41:11, என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிந்திருக்கிறேன். அறிவேன் ஆண்டவரே. சத்துரு என் மேல என்ன பண்ணல? ஜெயம் கொள்ள முடியல. சொல்லுங்க, சத்துரு என் மேல ஜெயம் கொள்ள முடியாது. சத்துரு என் மேல ஜெயம் கொள்ள முடியாது. சத்துரு என் மேல ஜெயம் கொள்ள முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்ப யாரெல்லாம் ஜெயிக்கிறார்களோ வேதம் சொல்கிறது வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்தல் 3:21 வாசிக்கும் பொழுது, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிற எவனும் என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்காரும்படி நான் செய்வேன், அருள் செய்வேன் என்று சொல்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு சொல்றாரு பாருங்க, நான் ஜெயம் கொண்டு. அப்ப இயேசு என்ன பண்ணாரு? இந்த பூமியில எல்லாவற்றையும் அவர் ஜெயித்தார். மனிதனுடைய சர்வ யோசனைகளை எல்லாம் அவர் ஜெயித்தார். பிசாசுடைய சகல தந்திரங்களை அவர் ஜெயித்தார். மரணத்தை அவர் ஜெயித்தார். அவர் ஜெயித்ததால சொன்னாரு, நான் இந்த உலகத்தில் ஜெயிச்சது, நான் ஜெயித்து பிதாவினுடைய சிங்காசனத்துல ஜெயம் கொண்டு பிதாவினுடைய சிங்காசனத்துல நான் உட்கார்ந்தது போல யாரெல்லாம் ஜெயம் கொள்ளுகிறார்களோ அவங்க எல்லாம் என் கூட நான் உட்கார வைப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த பூமியில யாரெல்லாம் ஜெயம் கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் தம்முடைய சிங்காசனத்துல ஆண்டவர் உங்களை உட்கார பண்ண அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் ஆலயத்தை தூணாக்குவேன், அதினின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. அல்லேலூயா. அப்ப நீங்க எல்லாம் ஆண்டவர் ஆலயத்துல உங்களை எப்படி வச்சிருக்கிறாங்க? சொல்லுங்க, தூண். நீங்க எல்லாம் யாருக்கு ஆலயத்துல? தூண் இல்லைன்னா ஆலயமே இல்லை. அல்லேலூயா. பில்லர், பில்லர் இல்லைன்னா ஆலயமே இல்லை. அப்ப ஆண்டவர் உங்களை தம்முடைய ஆலயத்துல அவர் உங்களை எப்படி மாத்துறாரா? தூணா மாத்துறாரு. யாரெல்லாம் ஜெயிச்சாங்களோ அவங்க தான் உட்கார முடியும். அல்லேலூயா. அவங்க தான் பில்லர் ஆக முடியும். அந்த பில்லர் எதனா அசைச்சு போட முடியுமா? அசைச்சு போடவே முடியாது. அல்லேலூயா. நான் இந்த ஆலயத்துல தூணுன்றவங்கள வரையில சொல்லுவோம். என்ன வந்தாலும் அசையவே கூடாது. அல்லேலூயா. என்ன வந்தாலும் சில நேரத்துல நமக்கு சின்ன போராட்டம் வச்சுக்க அப்படி இல்லை. பில்லர் எப்பவுமே அப்படி சோர்ந்து போவார். அல்லேலூயா. என்ன செய்யணும்? ஜெயிக்கும். ஆமே. நம்ம எதுக்கு பிறந்தவங்க? சொல்லுங்க, நீங்க எதுக்கு பிறந்தவங்க? இந்த உலகத்தை ஜெயிக்க பிறந்தவங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வித காரியத்தை ஜெயிக்க பிறந்தவங்க நீங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டு சொன்னாரு, யாரெல்லாம் ஜெயம் கொள்ளுகிறானோ அவனை எல்லாம் என்னுடைய ஆலயத்தில் என்ன பண்ணுவேன்? தூணா மாற்றுவேன் அப்படின்ட்டு. அப்ப பாருங்க, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இந்த ஆலயத்தில் தூணா இருக்கிறவங்களா பரலோகத்தில் இருக்கிற ஆலயத்தில் தூணா ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டு சொல்ற வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். அல்லேலூயா. ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதாவுக்கு முன்பாகவும் அவர் தூதருக்கு முன்பாகவும் அவன் நாமத்தை என்ன செய்வேன்? அறிக்கையிடுவேன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு என்ன வஸ்திரம் கொடுக்கப்படுமா? ஆமா, வெண் வஸ்திரம். அல்லேலூயா. சர்ச்சில் நீங்க ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு வாங்க சொல்றது காரணம் என்ன? ஒரு ஜெயிச்சதுக்கு அடையாளம். நான் ஜெயிக்க போறதுக்கு ஒரு அடையாளம் தான் வெள்ளை வஸ்திரம். அல்லேலூயா. அதனால எப்பவுமே என்ன பண்ணுங்க, சர்ச்சை வரும்போது ஒயிட் போட்டு வந்துருங்க. அல்லேலூயா. ஐயா, ஒயிட் வாங்கிறதுக்கு என்கிட்ட காசு இல்லை, என்கிட்ட கேட்கல, நான் உங்களுக்கு தரேன். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் பரலோகத்துல ஜெயிக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் என்ன வஸ்திரம் தராரா? வெண் வஸ்திரம் தராரா. அப்ப பாருங்க, நம்ம கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நமக்கு ஒவ்வொரு காரியத்திலும் தோத்து போறவங்களுக்கு அல்ல, ஜெயிக்கிறவங்களுக்கு கர்த்தர் ஆண்டவர் அவர்களை கனப்படுத்துகிறார். வேதம் சொல்லுகிறது, நம்ம எப்படி ஜெயிக்க முடியும்? கவனிங்க. ஐயா ஜெயிக்கணும், ஐயா ஜெயிக்கணும், ஐயா சொல்றீங்க, நம்ம எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னா, ரெண்டு விஷயம், ரெண்டு காரியம் உங்களுக்குள்ள இருந்தா நீங்க ஜெயிக்கலாம். கவனிங்க, உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு வழி சொல்லித்தரேன். இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்கிற உபத்திரவத்தையும் பாடையும் பிரச்சனையும் போராட்டத்தையும் பிசாசி ஜெயிக்கிறதுக்கு ரெண்டு விதமான வழி இருக்கு பைபிள்ல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஒண்ணு விசுவாசம், இரண்டாவது இயேசுவின் ரத்தம். ஒண்ணு விசுவாசம், இரண்டாவது இயேசுவின் ரத்தம். வாசிப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 11:38. உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இருக்கவில்லை, எபிரேயர் 11:38 வாசியா? அதுக்கு மேல இருக்கிற வசனம் வாசிங்க. விசுவாசத்தினால் அவர் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள்,
விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினி உக்கிரகத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். எத்தனாவது வருஷமா? 33. சரி, 33. எபிரேயர் 11:33. அங்க சொல்லப்படுது விசுவாசத்தினாலே அவர்கள் எதை ஜெயிச்சாங்களா? ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். கவனிங்க. அப்போ நீங்க எல்லாவற்றையும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன தேவை அப்படின்னா விசுவாசம் தேவை. அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்தா போதும், நீங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுவீங்க? ஜெயிச்சிருவீங்க. இரண்டாவது இயேசுவின் ரத்தம். கவனிங்க. வெளிப்படுத்த விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிப்போம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை என்ன பண்ணாங்களா? ஜெயித்தார். அப்ப ஜெயிக்கிறதுக்கு இன்னொரு வழி என்னன்னா இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தம் யார் மேலெல்லாம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ, இயேசுவின் ரத்தம் யாருடைய வீட்டில எல்லாம் பூசப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் அவங்க எல்லாத்தையும் ஜெயிப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள் சொல்லுவோம். ஞானஸ்தானத்தில் தான் நம்ம கழுவப்படும். இயேசுவின் நீங்க ஞானஸ்தானம் எடுக்கலன்னா ஞானஸ்தானம் எடுக்க என்ன பண்ணுங்க? ஒப்பு கொடுங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவன் நமக்கு என்ன செய்கிறார் சொன்னா அவருடைய ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினால். அப்போ நம்ம சாட்சியின் வசனம் எப்படி வருது அப்படின்னா விசுவாசத்துல வருது. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப அந்த விசுவாசம் பிளஸ் உங்க சாட்சியின் விசுவாசமும் இயேசுவின் ரத்தமும் சேரும் பொழுது நிச்சயமாக நீங்க எப்பேற்பட்ட போராட்டம் இந்த பூமியில வந்தாலும் எல்லாத்தையும் நீங்க ஜெயிச்சிருவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து எப்படி மரிக்க போகிறார், எப்படி மரணத்தை ஜெயிக்க போகிறார்ங்கிறத பழைய ஏற்பாட்டில் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், அவருடைய முகங்களில் இருக்கிற கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் என்ன செய்வாரா? நீக்கி விடுவார் என்று சொல்லப்படுது. அப்போ ஏசாயா 25:8 அவர் மரணத்தை என்ன பண்ணுவார்களா? ஜெயமாக விழுங்குவார். கவனிங்க. அப்ப இயேசு மனுஷனுக்கு இருக்கிற கடைசி சத்துரு யாருன்னா மரணம் தான். அல்லேலூயா. கடைசி சத்துரு யாரு? மரணம். மரணத்தை பார்த்து நீங்க பயப்படாதீங்க, மரணம் உங்களை பார்த்து பயப்படும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமைச்சது? யாருன்னா மரண பயம் வந்துச்சா? கொரோனால வராத ஆளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அல்லேலூயா. இப்போ பாத்தீங்கன்னா கொரோனா இப்போ வந்து ஸ்ப்ரெட் ஆகி என்ன பண்ணிருங்க, பயங்கரமா பரவி கொண்டு இருக்கலாம். டிவி நியூஸ்ல அதை வந்து ரொம்ப சைலண்ட் மாட்டாங்க. முதல் 1-2 இருக்கும்போது ரொம்ப பெருசா காட்டினாங்க. இப்போ 1000 கணக்கா போயிருக்குது. ரொம்ப சைலண்ட் பண்ணி அதை ஏதோ ஒரு சின்ன மூலையில நியூஸ் போடுறாங்க. பாருங்க, எது வந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள என்ன பண்ணும்? இருக்கணும். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கணும். இயேசுவின் ரத்தத்தினால என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? கழுவப்பட்டிருக்கிற. இயேசு மரணத்தை ஜெயித்தார், அது போல நானும் மரணத்தை என்ன பண்ணுவேன்? ஜெயிப்பேன் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வாசிப்போம் மறுபடியும் வெளிப்படுத்த விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வார். அப்ப ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வார்கள். எல்லாவற்றையும் என்ன? கவனிங்க. இந்த பூமியில் இருக்கிற ஆசீர்வாதம், பரலோகத்தில் இருக்கிற ஆசீர்வாதம், எல்லாவற்றையும், இந்த பூமியில இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்கள், பரலோகத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களை ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுது ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆவது வசனத்துல வாசிக்கும் பொழுது, ரோமர் 8:32 தம்முடைய சொந்த குமாரனையும் குமாரன் என்று பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரையே ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனையே உனக்காக எனக்காக கொடுத்தார்.
அப்ப அவரே கொடுத்துட்டாரு அப்படின்னா அவருக்கு உண்டான மற்ற எல்லா ஆசீர்வாதம் கொடுக்க மாட்டாருங்களா? அங்க ஒரு கொஸ்டின் இருக்குது, அருளாது இருப்பது எப்படி? அப்ப என்னன்னா எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணிட்டார். தன்னுடைய சொந்த குமாரனே அவர் கொடுத்துட்டார். அப்போ மற்ற எல்லாத்தையும் அவர் நமக்காக கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். அதை நீங்க சுதந்திரித்துக் கொள்ளணும். அல்லேலூயா. அப்ப யாரு சுதந்திரிப்பாங்க? எல்லாவற்றையும் யாரு சுதந்திரிப்பாங்கன்னா யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் சுதந்திரிப்பாங்க. இப்ப கிஃப்ட் தராங்க, ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் தராங்க. யாருக்கு தராங்க? ஓரவங்க எல்லாருக்கும் தராங்களா? இல்ல, யார் வின் பண்றாங்களோ யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தராங்க. அப்போ ஆண்டவராக பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் உங்களுக்கு தரத்துக்கு அவர் ரெடி ஆயிட்டார். அதை நீங்க பெற்றுக்கொள்வதற்கு தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்துட்டார். அந்த சொந்த குமாரனை யாரெல்லாம் பெற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு எல்லா மற்ற இந்த உலகத்தில் இருக்கிற பரலோகத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் உங்களுக்காக வைச்சிருக்கிறார். அந்த வேதம் சொல்றது பிலிப்பியர் 4 அதிகாரம் 6 வசனத்துல வாசிக்கும் பொழுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் உங்கள் விண்ணப்பங்களை வேண்டுதலை என்ன பண்ணுங்க? ஸ்தோத்திரத்தோடு கூட என்ன பண்ணுங்க? தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க விண்ணப்பம் என்ன இருந்தாலும் சரி, உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்றது? எத்தனை பேர் ஆமென்றது? ரெடி பண்ணி வச்சிட்டாரு, ஆசீர்வாதத்தை ரெடி பண்ணி வச்சிட்டாரு. குமாரனே கொடுத்துட்டாருன்னா மற்றது எல்லாத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறது ரெடியா இருக்கிறார். நீங்க என்ன செய்யுங்க? உங்களுடைய விண்ணப்பங்களை அப்படியே ஸ்தோத்திரத்தோடு கூட தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஒன்றுக்கு கவலைப்படாதீங்க, எந்த காரியத்தை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். வேதம் சொல்வது பிலிப்பியர் 4 அதிகாரம் 13வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு சொல்லுங்க, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் நமக்கு பலனை கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். நான் காண்பிக்கிற தேசத்துல, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல நீங்க போய் அந்த நாட்டை எல்லாம் என்ன பண்ண போறீங்க? சுதந்திரிக்க போறீங்க. எல்லாவற்றையும் சுதந்திரிக்க போறீங்க அப்படின்னு ஆண்டவர் மோசையை கொண்டு நடத்தினார். பின்பு ஜெயசுவா கொண்டு நடத்தினார். ஜெயசுவா மூலமாக கர்த்தர் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொந்தமாய் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. யோசுவா 10 அதிகாரம் 40வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவன் முறியடித்து ஒருவரையும் அவன் மீதி வைக்காமல் எல்லாவற்றையும் அவன் சுதந்திரித்துக் கொண்டானான். அப்போ எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் பலனை கொடுத்தார். வாசிப்பாத வசனத்தை யோசுவா 10:40. யோசுவா மலை தேசம் அத்தனையும் சமபூமியையும் நீர்ப்பாய்ச்சலான இடங்களையும் அவை எல்லா ராஜாக்களையும் ஒருவரையும் மீதியாக வைக்காமல் அழித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட்டபடியே சங்ககாரம் பண்ணி அவன் ஜெயித்தான். அல்லேலூயா. அப்ப எல்லாவற்றையும் அவன் என்ன பண்ணா? சுதந்திரித்துக் கொண்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார்னா நிச்சயம் அதை எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. தாவீதுடைய மனைவிகளையும் அவருடைய பொருட்களை எல்லாம் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க. தாவீது பின்தொடர்ந்து போய் அதை எல்லாவற்றையும் அவன் திருப்பி கொண்டான். ஒருவேளை நீங்க இதுவரை இந்த லாக்டவுன் பகுதியில நீங்க எந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் இழந்தீங்களோ எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் திருப்பி கொள்ள கர்த்தர் உதவி செய்யவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். 1 சாமுவேல் 30 அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அமலேக்கியர்கள் பிடித்து போன எல்லாவற்றையும் தன்னுடைய மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றையும் சிறிதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை சத்துரு கொண்டு போன எல்லா விதமான பொருட்களையும் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் திருப்பி கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா.
ஜெயம் கொள்ளுகிறவன் என்ன செய்கிறான்? சுதந்தரித்துக் கொள்ளுகிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்க, கடைசியா ஒரு 3 பாயிண்ட் மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். நம்ம எதெல்லாம் சுதந்தரித்துக் கொள்கிறோம்? ஒன்று, பூமியை சுதந்திரித்துக் கொள்கிறோம். இரண்டாவது, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்கிறோம். மூணாவது, பரலோக ராஜ்யத்தை நாம் என்ன பண்றோம்? சுதந்திரித்துக் கொள்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, மத்தேயு 5:5 சாந்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை என்ன பண்ணுவாங்களா? சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்ப இந்த பூமியை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளணும்னு சொன்னா நமக்கு என்ன தேவை? சாந்த தேவை. அல்லேலூயா. சாந்த குணம் உள்ளவர்கள் அவர்களை சொல்லுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கொஞ்சம் அவர்கள் மோசே எல்லா இடத்துலயும் சாந்தம் உள்ளவன். அவனை போல சாந்தம் உள்ளவன் வேற யாரும் இல்லை. இந்த சாந்த குணம் எப்படி வந்ததுன்னா அவன் ஆண்டவர்கிட்ட வந்ததுனால. அதுக்கு முன்னாடி அவர் எப்படிப்பட்டவர்? இருக்கிறதே மிகுந்த கோபக்காரர் மோசஸ் தான். அல்லேலூயா. ஆனா மிகுந்த சாந்தம் உள்ளவன் யார் தான்? மோசஸ் தான். அப்ப எப்படி இது இந்த மாற்றங்கள் எப்படி வந்தது அப்படின்னா, ஆண்டவர் 40 வருஷம் ஆடு மேய்ச்சி ட்ரைனிங் கொடுத்து அவருக்கு அப்படியே சாந்த சொர்பியா பார்த்தார். அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம இந்த பூமியை சுதந்திரிக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு மிகுந்த சாந்தம் நமக்கு தேவை. பொறுத்தவன் பூமி ஆழ்வான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்னன்னா நமக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். இரண்டாவது, வாக்கு தத்தமான ஆசீர்வாதங்களை நம்ம என்ன பண்ணோம்? சுதந்திரித்துக் கொள்ளும். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். எபிரேயர் 6:11. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுவர்களாயிருங்கள் அப்படின்றார். அப்போ வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளணும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டவர்களை நீங்க என்ன பண்ணணும்? நீங்க பின்பற்றணும். நல்லா கவனிக்கணும். அப்ப கவனிங்க, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னார், வாக்கு கொடுத்தார். உன்னை நான் பெருக பண்ணுவேன், உன்னை விருத்திக்க பண்ணுவேன், உன்னை இன்னும் அதிகமா நட்சத்திரங்களை போல மாற்றுவேன் அப்படின்னாரு. வாக்கு தத்தத்தை கொடுத்தவர் அதே போல கர்த்தர் என்ன செஞ்சாருங்க? மாற்றினார். உபாகமம் 30:5 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களை திரளாய் கர்த்தர் பெருக பண்ணினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருந்தா அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உங்களுக்கு நல்ல பொறுமையையும் கர்த்தர் விசுவாசத்தையும் கர்த்தர் உங்களை வர்த்திக்க செய்வாராக. அல்லேலூயா. மூன்றாவது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, மத்தேயு 19:29 என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரனையாவது சகோதரியிலாவது தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளைகளாவது நிலைகளையாவது விட்டவனையவனோ நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனை என்ன பண்ணுவான்? சுதந்திரித்துக் கொள்வான். அப்ப நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்றாங்க. ஒன்று பூமியை சுதந்திரிக்கிறீங்க, இரண்டாவது வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறீங்க, மூணாவது எதை சுதந்திரிக்கிறீங்க? நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறீங்க. வேதம் சொல்லுது மத்தேயு 25:34 ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்தை அவர் என்ன பண்றாங்களா? சுதந்திரித்துக் கொள்கிறார். அப்ப தேவன் நமக்காக ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நித்திய காலமாய் இயேசுவோடு கூட இருக்கும்படியாக நம்ம அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா. அல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரிக்கும். அப்ப நாம ஜெயிக்கும் பொழுது நம்ம இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம், பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம், எல்லா ஆசீர்வாதங்களை நம் சுதந்திரித்துக் கொண்டு இயேசுவோடு கூட நித்தியமாய் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் இந்த வசனங்களை கொடுத்திருக்கார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம்.